வணக்கம். வெரிதாஸ் தமிழ் பணி அன்பர்களுக்கு வணக்கம். முதல்ல ஐ வாண்ட் டு இன்வைட் விசவனூர் வே தளபதி அவர்கள். ஒரு டைனமிக்கான பர்சன் அண்ட் சமுதாயத்தோட ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ளவர். ஸோ இந்த இன்டர்வியூ வந்துட்டு அவர் இந்த ஒரு உரையாடல் கான்வர்சேஷன் வந்துட்டு நம்ம மேஜர்லி இட்ஸ் ஆன் அ எக்குமெனிக்கல் பேக்ரவுண்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் முதல்ல நான் கொடுக்கக்கூடிய கேள்வி வந்து, இப்போ உங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு யூத் சம்மந்தப்பட்டு, சில்ட்ரன் சம்மந்தப்பட்டு இந்த எக்குமெனிக்கல் ஆக்டிவிட்டீஸை எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், எப்படி வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக, ஏன்னா அவங்க தான் வந்து இன்னைக்கு அவங்க சீட்ஸு, நாளைக்கு அவங்க தான் தேர் கோயிங் டு ரூல் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்து வச்சுருக்கீங்க? அதாவது நம்மளோட டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ திருச்சபைகளை பொறுத்தவரை திருச்சபைகளை வந்து ஒற்றுமை பற்றி பேசுகிறோம். அதே நேரத்தில் திருச்சபைகளில் இருக்கிற அந்த உறுப்பினர்களில் மூத்தவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் அந்த எக்குமெனிசத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இளைஞர்கள், சிறுவர்கள் பேசுகிறதுக்கான அந்த அறிவு வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். ஆனால் இளைஞர்கள் பேசலாம். ஆனால் அப்படி பேசுகிறது குறைவு. அதே நேரத்தில் இந்த பெரியவர்களும் திருச்சபைகளும் மற்ற திருச்சபைகளோடு தங்களது திருச்சபை இளைஞர்களை அவங்களோட உறவாட அனுப்பணும். அதாவது சில போட்டிகள், அப்புறம் கலை நிகழ்வுகள், கிறிஸ்தவ சமயம் சார்ந்த நிகழ்வுகளை இந்த இளைஞர்களுக்கு இடையே தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் இந்த எக்குமெனிசம் என்பது அதுக்கு தனியான ஒரு செயல்பாட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, தானாகவே வளர்ந்துடும். இப்போ எங்களை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் சரி, அமைப்புகளும் சரி, இளைஞர்கள் அமைப்பு அப்படின்னு நம்ம கொண்டு போகிறோம். அந்த இளைஞர் அமைப்புகளில் முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு ஒரு சபையை சார்ந்ததாக இருக்கும். இப்போ எங்களோட அமைப்பெலாம் பார்த்திங்கன்னா எல்லா பிரிவு திருச்சபை மக்களும் இளைஞர்களும் அதில் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய நடைமுறையை அவங்க புரிந்து கொள்கிறார்கள். ஒன்றும் இல்லை, இப்போது ஆர்சி சர்ச்சில் போய் அந்த திருப்பலியில் நம்ம கலந்து கொண்டால் எப்போ எழுந்திருக்கணும், எதை சொல்லணும், அந்த மாதிரிலாம் சிலருக்கு தெரியாது, வேறு சபைகளில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இதில் இருக்கிறவங்க அது தெரியாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டிஃப்ரென்ஸ் இன் கல்ச்சர். ஆமாம், இந்த எல்லா பண்பாடுகளையும் தெரிந்து கொண்டு நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்ற மனநிலைக்கு எல்லாரையும் கொண்டு வரணும். அது இளைஞர்களிடத்திலே கொண்டு போனோம்னா நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ இளைஞர்களை பொறுத்தவரை அவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, கிறிஸ்தவம் என்பது ஒழுக்கம். இந்த கிறிஸ்தவ இளைஞர்கள் ஒழுக்கத்தோடு இருப்பார்கள் என்பதை உலகம் சொல்லும். இப்போவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அறிவுத்திறனிலும் கிறிஸ்தவ இளைஞர்கள் மிகச்சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்போவும் இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம கொண்டு போகணுன்றதும் எங்களோட நோக்கம். அதை சார்ந்தும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு உதாரணத்தில் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது, இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது, நம்ம ஒரு யூத்தாக இருக்கும்போது, நீ இந்த கோயில் தான் போகணும், இந்த கோயில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது, எப்படி நம்மளோட பிள்ளைகளை நம்ம வந்துட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி கட்டாயத்துக்கு? இப்போ ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைமுறை தாத்தா, தந்தை, இல்லை அம்மா, பாட்டி, இவங்களோட தொடர்பில் தான் வருவோம். ஆக சபையை மாற்றுவது என்பது சரியாக இருக்காது. அதே நேரத்தில் சபைகளோடான உறவுகளை வளர்த்து கொள்ளலாம். நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அங்கேயே போங்க. அதே நேரத்தில் மற்ற சபைகளில் உள்ள நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவங்களோட உறவாட வேண்டும், அவருடைய நடைமுறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஆமாம் நம்ம அவங்களுக்கு அந்த கல்ச்சரை நம்ம, அதாவது இந்த பிரிவுகளை கொடுக்க வேண்டியது இருக்குது. பிரிவுகளை பற்றி பெருசாக பேசக்கூடாது. என்னை பொறுத்தவரை நான் தென்னிந்திய திருச்சபை சார்ந்தவன். ஆனால் எனது உறவினர்கள் பெரும்பாலானோர் அருட்தந்தையர்களாக இருக்கிறாங்க, அருட்சகோதரிகளாக இருக்கிறாங்க. என்னோட தம்பி பெண்டிகாஸ்ட் சர்ச்சு, அவர் ஒரு 70 சர்ச்சு வச்சுருக்கிறார். இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தோடு தான் இருக்க வேண்டுமே தவிர பெண்டிகாஸ்ட், ஆர்சி, சிஎஸ்ஐ அப்படின்னு சும்மா அந்த இடத்துல வேணால் பங்கு பெறும்போதாக சொல்லாமே தவிர, பொது இடங்களில் நாம் கிறிஸ்தவர்கள்,
ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் நாம் செயல்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கும் அந்த ஒரு சின்ன தயக்கம் வந்து யூத் கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் இருக்கு இல்லையா? ஆமாம். இது இல்லாமல் அருட்பணியாளர்கள் அல்லது ஆயர்கள் இவங்களுக்குள்ளேயே சிலருக்கு அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கிறது. என்னன்னா, இது நம்ம சபை, கிறித்தவம் என்பது எல்லாருக்கும் பொதுவான கிறித்தவம், ஆனால் இது நமது அப்படின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. எல்லோரையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும். ஏன்னா பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பார்த்தா தான் அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவங்க, பொது நிலையினர் சரி, இளைஞர்கள் சரி, அவங்கெல்லாம் அந்த நிலைக்கு வர முடியும். அவர்கள் வந்து வழிகாட்டுபவர்களாக இருக்க. கரெக்ட். இப்போ டிஃப்ரெண்ட் டெனாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது வந்து ஐஎன்ஏ அப்படின்னு ஒரு டெனாமினேஷன் இருக்கு, ஆர்சின்னு நம்மளுடைய டெனாமினேஷன் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து இசிஐ டெனாமினேஷன் இருக்கு, அப்புறமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெனாமினேஷன்ஸ் வருது. ஸோ அதில் எப்படி இப்போ இந்த யூத் எல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒன்று சேர்க்க முடியும், எப்படி வந்து அவங்கள வந்து ஒரே சபையில் எடுத்துகிட்டு வர முடியும், நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம தபோர்னு கொடுத்தோம் இல்லையா? ஆமாம். ஸோ எப்படி இதை அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு வரலாம்? இப்போ நம்ம இந்த தபோர் நிகழ்வு தொடர்பாக நம்ம பெரிய ஆட்களை, அதாவது சமயத்தின் ஆளுமைகளை ஒவ்வொரு இடத்துலையும் போய் சந்திக்கும் போது எல்லோருமே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை தொடர்ந்து பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. இதற்கான அமைப்பை ஏற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆக எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதாவது பெண்டிகாஸ்லேருந்து அந்த மலைக்கு வந்தவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்பட்டாங்க. இவங்க அதாவது ஆர்சியோட தளம் என்றாலும் கூட அவர்களை வரவேற்பதில் இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்போ ஒரு சுத்தமான ஒரு கிறித்தவம் அங்கே தெரிஞ்சுது நமக்கு. அதை இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அதை நம்ம புகுத்த வேண்டும். அது வந்து நல்ல விஷயம். அதை நம்ம கொண்டு வந்தோம்னா அது மேலும் மேலும் வளரும். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை என்பதோடு இல்லாமல் சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குருத்தோலை ஞாயிறு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வெவ்வேறு திருச்சபைகளை சேர்ந்தவர்கள் எல்லோருமே சேர்ந்து நடத்துவாங்க. அதெல்லாம் மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அது தொடர்ந்து அது மாதிரியான நிகழ்வுகள் நடக்க வேண்டும். இப்போ நல்லா சொன்னீங்க. இப்போ அது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதில் சில சேலஞ்சஸ் இருக்குது இல்லையா? இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து 2 டினாமினேஷனை ஒன்றா எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ப்ராக்டிக்கல் ஃபீஸிபிலிட்டியில் சில சேலஞ்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம அதுலேயே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? அதில் ஒரு தலைமை பதவியில் இருக்கவங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் பாலிசி லெவலில். இது பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு திருச்சபையை நாம் அணுகுவது என்பது பெரிய ரொம்ப, அதாவது பைபிளில் உள்ள ரகசியம் மாதிரிலாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பேசணும்னாலே அப்போ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு நினைப்பில் அவங்களும் நம்மளோட நல்ல தொடர்போடு இருப்பாங்க. ஆக நம்ம கொஞ்சம் கீழிறங்கி போனாவே அது சரியாயிடும். சரி, சூப்பர். இப்போ கேட்டகிசம் கிளாஸஸ் இருக்குது பசங்களுக்கு, அப்புறம் வந்து யூத் கிளாஸஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதிலெல்லாம் வந்து அவங்க யூத்தை வந்து அவங்க ஒன்று சேர்த்துட்டு ஒரு யூனிட்டி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது போதுமா? இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் போதுமா, இல்லை நம்ம வேறு ஏதாவது நம்ம அடிஷ்னலாக பண்ண வேண்டியது இருக்கு? அடிஷ்னலாக பண்ணணும். நமது திருச்சபை, நமது மக்கள் அப்படின்ற அந்த கருத்தை தாண்டி சில விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அரசியலையும் சொல்லி தரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் நமக்கான அதிகாரம் வேண்டும், நாமும் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்றத இந்த சிறு பிராயத்தில் அவங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் நமக்கு உண்டு. நம்ம இங்கே பிறந்திருக்கிறோம், நம்ம தான் இங்கே உள்ள குடிமக்களை நாமும் ஒருவர் என்ற அந்த விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அது இல்லாமல் இந்த ஒற்றுமையை நம்ம ரொம்ப காலமாகவே பேசிகிட்டு இருக்கோம். அதாவது 4 எருதுகள் ஒரு சிங்கம் அதெல்லாம் பேசுவோம்ல, அது மாதிரியே திருச்சபைகள் பிரிந்திருப்பது சரியல்ல அப்படின்ற ஒரு பாடத்தையும் நம்ம சின்ன வயதிலேயே சொல்லி கொடுத்தாலும் அது வந்து நம்ம உயர்வுக்கு ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்கும். நன்றி தளபதி, உங்களுக்கு லாட் ஆஃப் தேங்க்ஸ். இது வந்து ஒரு சிறந்த உரையாடல். ஒரு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்து நம்ம வந்து யூத் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். தேங்க்ஸ். உங்களுடைய பதிலுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுடைய டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து மேலும் மேலும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.